இன்னைக்கு பவித்திரமான வியாழக்கிழமை. இன்னைக்கு மகான் ஷீரடி சாய்பாபாவுடைய அற்புதங்கள், அனுபவங்கள் மற்றும் தத்துவங்களை பார்க்க போகிறோம். ஷீரடி சாய்பாபாவுடைய வருகை என்பது ஒரு இளமை பருவத்தில் ஷீரடிக்கு வந்து ஷீரடி மக்களோடு வாழ்ந்து அவர்களுடைய இன்பங்களை, துன்பங்களை, வழிகளை, காயங்களை, துயரங்களை அனைத்தையும் அவர் சுமந்து அவர்களுக்கு இன்பத்தை வழங்கிய ஒரு அற்புதமான மகான். அப்போ அவருடைய அற்புதங்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற அற்புதங்கள் செய்திருக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 முக்கியமான அற்புதங்களை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். அதில் முக்கியமான அற்புதம் பார்த்தீங்கன்னா, அவங்க தினந்தோறும் கடை வீதிக்கு சென்று வியாபாரிகிட்ட எண்ணெய் யாசகமாக பெற்று வந்து துவாரமாயில விளக்கேற்றுவது அவங்களுடைய அன்றாட பணி, அதாவது சமாதி. அப்போ அன்னைக்குன்னு பார்த்து அந்த வியாபாரிகிட்ட போயிட்டு விளக்கேற்ற எண்ணெய் கேட்கும்போது இந்த வியாபாரி தர மறுக்கிறாங்க. அவங்க பரிகசிக்கிறாங்க, நீ ஒரு யாசகம் பெறறவனுக்கு டெய்லி எண்ணெய் கொடுத்தா என்னுடைய வியாபாரம் என்ன ஆகுது, ஸோ எண்ணெய் தர முடியாதுன்னு சொல்லி காட்டமாக பாபாட்ட சொல்லிடுறாங்க. பாபா அவர்களையும் நேசித்துட்டு நல்லா இருப்பில்லையேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து வரும்போது நினைத்து வராங்க, எப்படி இன்னைக்கு சமாதியில் விளக்கேற்ற முடியும்னு யோசிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. ஒரு மண் குடுவை எடுத்து அந்த குளத்திலிருந்து நீர் எடுத்து அந்த நீர் எடுத்து ஒரு அகல் விளக்கில் ஊற்றி சமாதியில் விளக்கேற்றுறாங்க. மக்கள் எல்லாம் எப்படி இந்த விளக்கு எரியணும்னு நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ அவர் அந்த விளக்கு ஏற்றுனவுடனே அந்த விளக்கு மிக பிரகாசமாக எரியும். பிரகாசமாக எரியும் போது மக்கள் எல்லாம் இவர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் புரிந்து ஒரு மனிதன் அல்லன்னு அவரை வணங்கினதான் நமக்கு சச்சரிதம் சொல்லுது. இது மட்டும் அவர் செய்த அற்புதம் இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஷீரடியில் மிகப்பெரும் மழை பெய்யுது. அதாவது மக்கள் எல்லாம் பயந்து தஞ்சம் போகிறாங்க, வெள்ளம் வந்துடுமோ, எல்லாரையும் அழிச்சிடுமோ, இப்போ நம்ம யாருக்கிட்ட போகிறதுன்னும் போது அங்கே மகான்கிட்ட தான் நம்ம போகணும்னு ஷீரடி சாய்பாபாட்ட அபயமாக வராங்க. இந்த அபயமாக வரக்கூடியவர்களை காத்தொருளணுன்றது தான் அவருடைய 11 விதியில் முக்கியமான விதி. அப்போ அவர்களை அந்த சமாதிக்குள்ளே நிற்க வச்சுட்டு சமாதியினுடைய இந்த செவத்தலை தட்டி சொல்கிறாங்க, மழையை ஓய்ந்து நில்லுன்னு அவங்க வாசகம் சொன்னோடனே அந்த மழை நின்றதாக ஐதீகம் இருக்குது. அதே மழையை வர வச்சும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஷீரடியில் விவசாயம் செய்ய வறட்சியாக இருந்த பொழுதில் அவர் ஒரு கோல் எடுத்து மணலை கிழித்த உடனே மேகங்கள் கிழிந்து திரண்டு மழை பொழிந்ததாகவும் நமக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு சுடு தண்ணியில் விழுந்துடுறா தெரியாமல். பாபா தன்னுடைய கரத்தை தீயில் சுட்டுக்கிறாங்க துவாரமாயி சமாதியில். அவங்க சுடும் போது அந்த குழந்தை பட வேண்டிய சூட்டை இவர் ஏற்றுக்கிறார். அந்த குழந்தை உயிரோடு எந்த காயங்களும் இல்லாமல் வந்ததாகவும் நமக்கு இந்த சச்சரிதம் கூறுது. இப்போ எவ்வளோ பெரிய அற்புதங்கள் பாருங்கள். ஒரு மகான் பிறருடைய அழுகையை, காயங்களை, வலிகளை தான் ஏற்றுக்கிற அவங்களுக்கு நன்மையை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னத மனத்தை எப்பொழுதுமே வணங்கணும்னு சொல்கிறது தான் இயல்பான ஒரு மனசுக்கு முக்கியத்துவம். நம்மளாம் பார்த்திங்கன்னா அவரை வணங்கிக்கிட்டே இருக்கணும். அவர் தெய்வம் இல்லை, அந்த மதம் சார்ந்து இருக்கிறார். அதெல்லாம் விட இப்பேற்பட்ட ஒரு அன்பு நிறைந்த மனிதனை நம்ம பார்க்கிறது என்பது, அந்த ஒரு செஞ்ச அற்புதங்களை கேட்பது என்பதே ஒரு அதிசயமான விஷயம். அப்புறம் மீதி அவர் செய்த அற்புதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தனுக்காக ரயிலை கீழே சரியாமல் கீழே விழாமல் ஒரு கரங்களால் தடுத்து நிறுத்தி அவர்களை உயிரை பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு உன்னத அற்புதத்தை செய்திருக்கிறாங்க. அப்போ உணவு பண்டம் தயாரித்தலும், ஒரு கம்மியான இந்த யாசகம் பெறக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வாங்கிட்டு வந்து, அதை அரிசி, இந்த ஷீரடியில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் வாங்கிட்டு வந்து அவர் அந்த சமையலை செய்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 1000 லட்சம் எத்தனை பேர் வந்தாலும் உணவு பற்றாக்குறை இல்லாமல் சாப்பிட்ற அளவுக்கு அந்த உணவு தயாராகிட்டு இருக்கக்கூடிய அற்புதத்தையும் அவங்க செய்து காட்டுறாங்க. அதை தான் நம்ம ஷீரடியில் இன்னை வரைக்குமே பிரசாத் ஆலயான்னு சொல்லுவாங்க. பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேன்டீன் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஷீரடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேன்டீன் அது. அப்போ டெய்லி எவ்வளோ பேர் சாப்பிடக்கூடிய, எவ்வளோ பேருடைய பசி ஆற்றக்கூடிய வேலையை பாபா இன்னமுமே செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை விட ஒரு சிறந்த அற்புதம்னா, காலரா பொழுதில் ஷீரடியில் சாய்பாபா எல்லாருக்கிட்டையும் கோதுமைகள்லாம் வாங்கிட்டு வந்து தான் அந்த சமாதியில் உட்கார்ந்து அரைத்து
இவங்க எல்லாம் அதை அவர் நமக்கு ரொட்டி சொட்டு கொடுப்பாங்க, அவங்க நமக்கு உணவாக கொடுக்க போகிறாங்கன்னு மகிழ்ந்து இவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ண உடனே அந்த மாவுகளை எல்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு ஷீரடியுடைய எல்லை பகுதியில் அவங்க கொட்டிட்டு வந்ததாக நமக்கு சொல்லப்படுது. அப்போ ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமாக இவங்க செய்கிறாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் கால்ரா வந்தது, ஆனால் ஷீரடி சாய்பாபா அந்த மாவு போட்டதுனால வரல என்பது ஒரு ஐதீகமான ஒரு அற்புதம். அப்போ இத்தனை அற்புதங்களை செய்திருக்கக்கூடிய மகான் புனிதமான ஒரு மனிதர், ரொம்ப அன்புக்கிணையவர். நம்ம எப்படி வேண்டுமோ அப்படி நமக்கு காட்சி தரக்கூடிய தெய்வம். சீக்கிரமாக நம்மளுடைய துயரை துடைத்து நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வம். அப்போ உனக்கு என்ன வேணுமோ அதை தரக்கூடிய தெய்வத்தை தான் நீ வணங்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு என்ன வேணும்னு தெரிந்து என்னுடைய வழிகளை உணர்ந்து எனக்கான வழியை அவர் தாங்கி நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் நம்முடைய ஷீரடி சாய்பாபா. அவருக்கு வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான ஒரு நாள். வெண்ணிறம் அவருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நிறம், மஞ்சளும் அவருக்கு பிடித்த நிறம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அவருடைய தத்துவார்த்த ரீதியான 2 வார்த்தையில் உலக தத்துவத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிரத்தை சபூரின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுப்பு. அப்போ எந்த விதமான செயலை நீங்கள் கையில் எடுத்தாலும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உங்களால் நிச்சயம் அதில் வெற்றி காண முடியும் என்பது தான் நிதர்சனமான தத்துவம். அப்படி தான் அந்த தேரியில் தான் அன்றைக்கி வேர்ல்டே இயங்குது. அப்போ எந்த ஒரு செயல்பாடை நீங்கள் எடுத்துங்க, நம்பிக்கையும் அதற்கான ஒரு டைம் ஸ்பேஸும் நமக்கு கொடுத்தனா நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு பாபா 2 வரியில் உலக தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ சின்ன சின்ன வார்த்தை தான், இதுதான் ஞானிக்கும் ஒரு சாமானியனுக்கும் உள்ள வார்த்தை. லட்சம் வார்த்தை பேசினாலும் அதில் ஒன்று கூட அர்த்தம் இருக்காது. 2 வார்த்தை, உலக தத்துவம், நம்பிக்கை மற்றும் பொறுமை. எந்த ஒரு உறவு முறை எடுத்துக்கிட்டால் கூட, நீ திருமணம் சரியா ஒரு மனைவி நம்பணும், அவள் உன்னை புரிந்துக உனக்கு ஒரு டைம் கொடுக்கணும், பொறுமையாக இருக்கணும், அப்போ அந்த உறவு மேம்படும். அன்னை தந்தையோடு இருக்கிறீங்களா, அன்னை தந்தை உங்களை நம்பணும், நீங்கள் நல்லா படிப்பீங்க, பொறுமையாக காத்திருக்கணும், உங்களால் சாதிக்க முடியும். அப்போ எல்லாத்திற்குமே நம்பிக்கை பொறுமை என்பது ஒரு அடித்தளமாக ஒரு நாதியாக இருக்குது. அதாவது இந்த உலகத்தினுடைய அடித்தளமே அந்த சபூரி மற்றும் சிரத்தையில் தான் இருக்குதுன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஷிரடி சாய்பாபா வணங்குங்க. இது சிகரம் தொட்ட வாழ்க்கை உங்களுக்கு நிதர்சனமாக கிடைக்கும். 100% நீங்கள் ஒரு நல் வாழ்க்கையை வாழணும் நானும் ஆசைப்பட்றேன். ஷிரடி சாய்பாபாவும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தருவாங்க. அவர் பேரில் தான் நம்ம சேனலே வச்சுருக்கோம். ஷிரடியில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது ஷிரடி பாபாவை நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும், பக்தி மார்க்கத்தை விரும்புகிறவங்க அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முற்றிலுமாக பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், இன்னும் தரமான தகவலை உங்களுக்கு கொடுக்க முடியும். வியாழக்கிழமை இன்றைக்கி அற்புதமான நாள். இன்னையிலிருந்தே கூட நீங்கள் பாபாவை வணங்க ஆரம்பிங்க. ஷிரடி சாய்நாதன் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வேணாம். ஷிரடி சாய்நாதனுக்கு ஜெய்.